வணக்கம். இது வந்து லாஸ்ட் மண்டே எடுத்த வீடியோ. அன்னைக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பேப்பர் கரெக்ஷன்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் டே டியூஸ்டே அப்படிங்கறதால அன்னைக்கு உட்காந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்க முடியாது. பூஜை சாமான்லாம் அன்னைக்கு வந்து நம்ம வாஷ் பண்ண முடியாது இல்லையா? அதனால முன்னாடி நாள் மண்டே நைட்டே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டேவே எனக்கு ஸ்கூல் இருந்தது அப்படிங்கறதால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் படுக்க போயிட்டேன். அடுத்த நாள் மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாவே எழுந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு பூஜை குட்டிஸா ஒரு பூஜைலாம் பண்ணிட்டு தான் நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியிருந்தேன். முன்னாடி எல்லாம் பூஜை ரூம் க்ளீன் பண்றேன் அப்படின்னா ஒரு 1 டேலே வந்து எல்லா ஒர்க்கையும் நான் முடிச்சிருவேன். ஆனால் இப்போல்லாம் ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியே வைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுதா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு அனதர் டே, செகண்ட் டே ஆகிடுது. அதுக்கப்புறம் விக்கிரகங்கள், திருவுருவ படங்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அனதர் டே, லாஸ்ட் டே. இந்த 3 டேஸும் எனக்கு வந்து ஆக்குப்பை ஆகிடுது. ஏர்லி மார்னிங்கே எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு குக் பண்ணி நான் ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பிட்டேன். இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ. இந்த செடியெல்லாம் ஒரு பராமரிப்பே இல்லாமல் எல்லாமே வந்து வளர்ந்து ஒரு மாதிரி காஞ்சு போயிட்டு இருந்ததா, ஸோ எல்லாத்தையுமே வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் சங்குப்பூட்டி எல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன்னா, சரி அதை வந்து ட்ரிம் பண்ணவே மனசு வரல. இருந்தாலும் அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப படர்ந்து இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே வந்து ட்ரிம் பண்ணி இவ்வளோ குப்பை இருந்தது. செம்பருத்தி பூவெல்லாம் என்னால் கட் பண்ணவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் இப்போ ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம், ரெகுலராக நம்ம தண்ணி போட்டு ஊற்றிட்டே இருக்கோம் அப்படின்னா அது வந்து நல்லா வளர்ந்து வந்துடும். அதனால எல்லாத்தையுமே டீப்பாக வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த வராண்டால இருந்து எல்லாம் வெளியே வரைக்குமே தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி வீடெல்லாம் டீப்பாக க்ளீன் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு க்ளீனிங் ஒர்க் நம்ம முடிச்சுட்டு அந்த இடத்த நம்ம பார்க்கும்போது க்ளீனாக நீட்டாக தெரியும் இல்லையா, அது வந்து செம்ம ஃபீலிங்க, செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த சாப்பிங் போர்டு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். பட் இதோட குவாலிட்டி எனக்கு பிடிக்கல. பட் ரிட்டர்னும் போடல, ஏதாவது பெஸ்ட்டான குவாலிட்டி பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் நைட்டு போல் கொஞ்சமாக உளுத்த பருப்பு ஊற வச்சு இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுருந்தேன். இதோட கதை என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் விளாகில் சொல்கிறேன்.